நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறப்போ உங்க ஒய்ஃபுக்கு உங்க குடும்பத்துக்கு ஒன்றும் செய்ய முடியலையேன்ட்டு நீங்க ஏங்கிருக்கீங்களா? வாழறதே ஜாலிக்கு தானே கண்டிப்பாங்க. அப்படின்னு இளைஞர்கள் இப்ப வந்து சொல்றாங்க. கண்டிப்பாங்க. அப்ப நீங்க ஏன் இந்த 100 ரூபாய் கொடுத்து வறுமைன்னா என்னன்னே தெரியலனா அது சொகுசு வாழ்க்கையாவே போயிருங்க. அதுக்கு நம்மளுக்கு அடிப்படை உணர்வே கஷ்டம்னு தெரியாது. 4 பேர்த்த எப்படி மதிக்கணும்னு தெரியாதுங்க. அவங்க அவமானப்படுத்துனதுனால தான் நம்ம இந்த அளவுக்கு முன்னுக்கு வந்திருக்கிறேன்னு பார்க்குறேங்க. அவங்க அவமானப்படுத்துனது நான் தப்பாவே எடுத்துக்கலைங்க. பணம் இல்லைன்னா எதையுமே சாதிக்க முடியாதுங்க. அதுக்காக பணமே பொருட்டுன்னு இப்ப நினைக்க முடியாதுங்க. ஆனா பணம் தான் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா இருக்குதுங்க. விவசாயம் நல்லா இருந்தா தான் நம்ம எல்லாருமே நல்லா இருக்க முடியுங்க. விவசாயம் இல்லைன்னா நம்மளுக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க. 0 ஆயிருவோம். எத்தனை வேணாலும் பிசினஸ் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாங்க. முயற்சி திருவினையாக்கும். முயன்றால் சாதிக்க முடியும். கண்டிப்பா முயற்சி செஞ்சா நம்ம வாழ்க்கையில நம்ம சாதிக்கலாம்னு ஒரு எடுத்துக்காட்டாக தான் இன்னைக்கு ஒரு பர்சன் நம்ம கூட வந்திருக்காங்க. எஸ்எம்டி வெஜிடபிள் டீலர்ஸை தான் இன்னைக்கு நம்ம வந்து மீட் பண்ண போறோம். அவரோட தொழில அவர் என்னைக்குமே நேர்மையாகவும் தன்னம்பிக்கையாகவும் முயற்சியோட உழைப்பையும் சேர்த்து போட்டு இன்னைக்கு ஒரு நல்ல ஸ்டேஜ்ல வந்து இருக்காரு. ஸோ அவங்கள நம்ம மீட் பண்ணி நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கங்க. எப்படி இருக்கீங்க ஐயா? நல்லா இருக்கிறேங்க. ரொம்ப சிரிச்ச முகத்தோட உங்களை பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷங்க. நீங்க எங்க இருந்து வரீங்க? ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி கொஞ்சம் இன்ட்ரோ சொல்லிருங்க ஐயா. நான் அந்தியூர்ல இருந்து வரேங்க. வெஜிடபிள் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேங்க. நீங்க எத்தனை வருஷமா ஐயா இந்த வெஜிடபிள் டீலர் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து இப்போ 10 வருஷம் பண்ணிட்டு இருக்கிறேங்க. டொமோட்டோங்க. ஒன்லி டொமோட்டோ மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கிறேங்க. 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறேங்க. ஓ சரி சரி. இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் டொமோட்டோவுக்கு முன்னாடி வந்து ஜேசிபி வச்சிருந்தேங்க. அது ஒரு 2006ல இருந்து வச்சிருந்தேங்க. ஒரு 2016 வரைக்கும் வச்சிருந்தேங்க. அதுக்கப்புறம் ஜேசிபி தொழில் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நலிவடைஞ்சுட்டே வந்ததுனால வேற பிஸ்னஸ் மாத்தலான்ட்டு நண்பர் ஹெல்ப் பண்ணாருங்க. அவர் மூலியமா டொமோட்டோக்குள்ள வந்தேங்க. அவரோட அப்படியே போய் பழகிங்க இந்த தொழிலை கத்துக்கிட்டுங்க. கத்துட்டதுக்கு அப்புறம் இப்போ பண்ணிட்டு இருக்கிறேங்க. 10 வருஷம் பண்ணிட்டு இருக்கிறேன். நல்லா போயிட்டு இருக்குதுங்க. இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இதுக்கு முன்னாடி ஜேசிபிக்கு முன்னாடி ரொம்ப சிரமமான சூழ்நிலை போயிட்டு இருந்தேங்க. நான் வந்து தறி ஓட்டிட்டு இருந்தேங்க. அதாவதுங்க என்னோட 14 வயசுலயே நான் தறி ஓட்டுற தொழிலுக்கு வந்துட்டேன். அப்பா வந்து 14 வயசுலயே இறந்துட்டாருங்க. இதுக்கு முன்னாடி நீங்க வந்து தறி ஓட்டிட்டு இருக்கிறதா சொன்னீங்க. ஆமாங்க. நீங்க படிக்கலீங்களா? நான் 8th வரைக்கும் தான் படிச்சேங்க. அப்பா என்னோட சின்ன வயசுலயே இறந்துட்டாருங்க. என்னோட 14 வயசுலயே இறந்துட்டாரு. அப்பா இருந்ததுக்கப்புறம் என்னால ஸ்கூல கன்டினியூ பண்ண முடியலைங்க. அதனால வறுமையின் சூழ்நிலையா ஸ்கூல் விட்டு நின்னுட்டேங்க. அதுக்கப்புறம் விவசாயம் பண்ணேங்க. அம்மா, நானு, அண்ணாலாம் சேர்ந்து பண்ணோம். விவசாயத்துல ஜெயிக்கவே முடியலைங்க. கடன் மேல கடன் பிரச்சனையாச்சு. அதாவது நம்ம ஒரு வெள்ளாமை முட்டுவலி போட்டு பண்றோங்க. அது விளைஞ்சு எடுக்குள்ள ஒண்ணா விலை கிடைக்கிறதில்ல. இல்ல தண்ணி இல்லாம விளையாம போயிருது. பல சிக்கல், இன்னல், பின்னலுக்கு அப்புறம் விவசாயத்துல ஜெயிக்கவே முடியலைங்க. விவசாயம் பூமி ஒரு 2 ஏக்கரா சொந்த பூமி இருந்ததுங்க. அது மாடுகன்னுக்கு சோளம் வச்சுட்டு, பால் வச்சு, மாடுகன்னு வச்சு பால் ஊத்திட்டு இருந்தேங்க. அம்மா நான் நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு. அப்ப அந்த 17 வயசு தறி ஓட்ட போயிட்டுங்க. ஒரு வாரத்துக்கு பகல் ஷிஃப்ட்டுங்க, ஒரு வாரத்துக்கு நைட் ஷிஃப்ட்டுங்க. வாரம் ஷிஃப்ட் மாறுங்க. பகல் ஷிஃப்ட்னா காலையில 8 மணிக்கு போய் நைட் 8 மணி வரைக்கும் வேலை செய்யணுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 50 ரூபா தான் சம்பாதிக்க முடியுங்க. 2000த்துலைங்க. ஓ 2000. 2000த்துலைங்க. ஒரு வாரத்துக்கு நைட் ஷிஃப்ட்டுங்க. நைட் 8 மணிக்கு போனோம்னா காலையில 8 மணி வரைக்கும் வேலை செய்யணுங்க. நைட்டு ஃபுல்லா தூங்கவே மாட்டோம். 1 மணி நேரம் நைட் ரெஸ்ட் விடுவாங்க. 1 டூ 2. அந்த டைம்ல டீ கீ வச்சு சாப்பிட்டுங்க மறுபடியும் கன்டினியூ பண்ணி தறி ஓட்டுவோம். ஒரு வாரத்துக்கு ரூ. 300, அதிகபட்சம் ரூ. 400. ஹையஸ்ட் சம்பளம் வாங்கினது ஒரு ரூ. 500 வாங்கியிருக்கிறேங்க. 2005 வரைக்குமே சேர்ந்து தறியில வருமானம் அவ்வளோதாங்க. நான் 2005 வரைக்கும் அப்படியே தறி ஓட்டிகிட்டே இருந்தேங்க. அப்புறம் தறியினுடைய ஃபீல்டில் அப்படியே போயிட்டுருக்குள்ள தான் அண்ணன் வந்து சொந்த பெரியம்மா பையன் வந்து ஜேசிபியில் வந்து மேனேஜரை சேர்த்து விட்டாருங்க. எப்போங்க உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு? எனக்கு கல்யாணம் வந்து 2000த்துல ஆச்சுங்க. கல்யாணம் ஆகக்குள்ள தறி தான் ஓட்டிட்டு இருந்தேங்க. ரொம்ப வறுமைங்க. பயங்கரமான வறுமை. இருந்தாலும் ஒரு விடாமுயற்சியா மேரேஜ் பண்ணிங்க. 1 இயர்லேயே பாப்பா பிறந்துட்டாளுங்க. மறுபடியும் 2 இயர்ஸ் கழிச்சு பையன் பிறந்தானுங்க. அப்புறம் வருமானம் ரொம்ப பற்றாக்குறைங்க. அதாவது குழந்தைங்களுக்கு பால் கூட வாங்கி கொடுக்க முடியாத சூழ்நிலையில லைஃப் போயிட்டு இருந்ததுங்க. மாமியை வீடு பயங்கரமான சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் என் ஃப்ரெண்டு சரவணன்ட்டு பால் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தா அப்படிங்க. எத்தனையோ நாள் வந்து காசு வாங்காமையே பால்லாம் கொடுத்துருக்காருங்க. பயங்கரம் ஊக்கமாக சப்போர்ட் பண்ணாங்க. மாமியோடு
நங்கையோட எல்லாம் பயங்கர சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ நீங்க இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க. ஆமாங்க. பின்னாடி திரும்பி பார்க்கறப்போ சரிங்க. உங்களுக்கு அந்த ஸ்டேஜ் எப்படி தெரியுது இப்போ? அந்த ஸ்டேஜ்ல வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு பருவமா தெரியுதுங்க. இன்னைக்கு உழைப்புனால கொஞ்சம் முன்னுக்கு வந்திருக்கிறேங்க. அன்னைக்கு உழைப்பு போட்டேங்க. உழைப்புக்கு தகுந்த வருமானம் எதுவும் கிடைக்கலைங்க. குடும்ப சூழ்நிலை வறுமை பயங்கரமான வறுமைங்க. குழந்தைங்கலாம் குட்டீஸா இருந்தாங்க. அப்பப்போ உடம்பு சரியில்லாம போகும். ஹாஸ்பிட்டல் போறதுக்கு கூட காசு கிடைக்காதுங்க. தறி ஓட்ட இடத்துல போய் ஓனர்ட்ட ரூ. 500 ரூ. 400 கடன் வாங்கிட்டு போய் ஆசிரியரா பார்த்துருக்கோம். சூழ்நிலை ரொம்ப மோசமா இருந்ததுங்க. ஆனா இருந்தாலும் மனசு தளர்வு இல்லைங்க. ஜெயிச்சிடலான்னு ஒரு முயற்சியோட வந்தேங்க. வீட்ல வந்து பயங்கரமான சப்போர்ட் பண்ணாப்டிங்க. முழுக்க முழுக்க வீட்டுக்காரியோட சப்போர்ட்ல தான் முன்னுக்கு வந்திருக்கிறேங்க. இளமையில் வறுமை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமாங்க. அது எப்படி தெரியுதுங்க ஐயா உங்களுக்கு? அது நிஜமாவே அது உண்மைதானா? 100% உண்மைங்க. இளமையினுடைய வறுமை வந்து நான்லாம் பயங்கரமா அனுபவிச்சிருக்கிறேங்க. அதாவதுங்க ஒரு ரூ. 100 காசு வந்து யார்ட்டயும் கைமாத்து கூட வாங்க முடியாதுங்க. ஏன்னா நம்பி தரமாட்டாங்க. பணம் வாங்குறதுனா ரொம்ப கஷ்டங்க. ரூ. 100 கண்ணுல பார்க்குறேன்னா, இன்னைக்கு கண்டிஷனுக்கு ஒரு ரூ. 10,000 கண்ணுல பார்க்குற மாரி இருக்குங்க. அவ்வளோ சூழ்நிலை வீக்குங்க. இன்னைக்கு சம்பாதிக்கிறேங்க. ஆனா இன்னைக்கு எத்தனை சம்பாரிச்சாலும் பழைய நினைவுகள் திரும்பி பார்த்தோம்னு வச்சுக்கங்க. பணத்தினுடைய கஷ்டம் ரொம்ப அதிகம் தாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, வாழ்ந்த காலத்துல நெறைய காசு குடுத்துட்டு வாழ்ந்துரணும். இன்னைக்கு ரூ. 100 வருதா? 100 வாழறதே ஜாலிக்கு தானே! கண்டிப்பாங்க. அப்படின்னு இளைஞர்கள்லாம் இப்ப வந்து சொல்றாங்க. கண்டிப்பாங்க. அப்ப நீங்க ஏன் இந்த ரூ. 100 குடுத்து ஜாலியா இருக்கணும்னு நினைக்காம வாழணும்னு நீங்க ஏன் தேர்ந்தெடுத்தீங்க? ஏன் அப்படி தேர்ந்தெடுத்தேனாங்க, நான் வந்து 20 வயசுலயே மேரேஜ் பண்ணிட்டேங்க. அதாவது 20 வயசுல கல்யாணம் முடிச்சு 21ங்கும்போது பாப்பா பொறந்துட்டாளுங்க. அப்ப குடும்ப சூழ்நிலையில போய் நம்ம ஒன்றிட்டேங்க. ஜாலிங்கிறது என்னன்னே தெரியாதுங்க. முழுக்க முழுக்க ஃபேமிலி, குழந்தை. நாம அந்த வாரம் ஒரு ரூ. 300 ரூ. 400 சம்பாரிச்சா தான் இந்த குழந்தைகளையும் ஃபேமிலி வச்சு ரன் பண்ண முடியுங்க. அன்னைய காலகட்டத்துக்கு. ஜாலிங்கிறதே என்னன்னே தெரியாம போயிடுச்சுங்க. அத மிஸ் பண்றீங்களா? ஜாலியா இருக்க முடியலையேன்னு நெனச்சு இப்ப யோசிக்கிறீங்களா? இல்ல நல்ல வேளை நம்ம உழைச்சனால தான் இங்க இப்படி இருக்கோம். இல்ல 100% ஜாலியா இல்லைங்கிறத நான் ஃபீல் பண்ணவே இல்லைங்க. முழுக்க முழுக்க உழைச்சோம், குடும்பத்த இந்த அளவுக்கு டெவலப் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத நினைக்கிறேங்க. இன்னைக்கு ஜாலியா தான் இருக்கிறேங்க. தொழில் நல்லா போயிட்டு இருக்கு. ஜாலியா தொழிலுக்கு தொழிலும் போது ஜாலியா என்ன நாம நினைக்கிற மாதிரி ஜாலியா இருக்கிறேங்க. ஆனா அன்னைக்கெல்லாம் ஜாலிங்கன்னா என்னன்னே தெரியாதுங்க. அவ்வளோ பெரிய கஷ்டங்க. அந்த கஷ்டம் வந்து மீண்டு வந்ததெல்லாம் கடவுளுடைய ஒரு வரப்பிரசாதம் தாங்க. நீங்க வறுமைய எப்படிங்கய்யா பாக்குறீங்க? உங்க கண்ணோட்டத்துல உங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த வறுமை எப்படி இருக்கு? வறுமையின் நிறம் ரொம்ப சிவப்புங்க. வறுமை வந்து திரும்பி திரும்பி பார்த்தாலும் இன்னைக்கும் நம்ம போட்ட உழைப்பு தான் நம்மள இந்த இடத்துல கொண்டு நிறுத்திக்குன்னு தெரியுதுங்க. வறுமை இருந்தா தான் மனுஷன் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கே போ முடியுங்க. வறுமை இல்லாம வாழ்ற வாழ்க்கை வந்து அது சரி வராதுங்க. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டத்த அனுபவிச்சு, விடாமுயற்சியா வேலைய செஞ்சுங்க. கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா உழைப்ப போட்டோம்னா தான் கொஞ்சம் முன்னுக்கு வர முடியுங்க. வறுமைன்னா என்னன்னே தெரியலன்னா, அது சொகுசு வாழ்க்கையாவே போயிருங்க. அதுக்கு நம்மளுக்கு அடிப்படை உணர்வே கஷ்டம்னு தெரியாது. 4 பேத்த எப்படி மதிக்கணும்னு தெரியாதுங்க. அதனால வறுமையான வாழ்க்கைய கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா முன்னுக்கு கொண்டு வந்தா தாங்க லைஃப் நல்லா இருக்குங்க. வறுமைய நினைச்சு நான் ஃபீல் பண்ணவே இல்லைங்க. பண்ணவே இல்ல. பண்ணலைங்க. மனசு மனசு தளரவிடவே இல்லைங்க. எனக்கு வந்து விடாமுயற்சி இருந்ததுங்க. விடாமுயற்சியில தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேங்க. இன்னைக்கு நல்லா போயிட்டு இருக்குங்க. பரவாயில்லைங்க. ஒண்ணும் தொந்தரவு இல்லைங்க. கஷ்டத்துல யாருங்க உங்க கூட இருந்தாங்க? கஷ்டத்துல ஸ்டார்ட்டிங்ல பார்த்தா முழுக்க முழுக்க வந்து என்னோட ஒய்ஃப் தாங்க கூட இருந்தாங்க. சொந்தக்காரங்க கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா முழுக்க முழுக்க ஒய்ஃப் தாங்க. ஒய்ஃப் தான். ஒய்ஃப் தாங்க. அவமானத்த எப்படி பாக்குறீங்க? என்ன மாரியான அவமானங்கள் நீங்கலாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கய்யா? அவமானம்னா எப்படி சொல்றதுனாங்க, ஓட்டுறதுக்கு ஒரு சைக்கிள் மட்டும் தான் இருந்ததுங்க. என்னோட மேரேஜ் லைஃப்லயே எங்களுக்கு வந்து ஒரு சைக்கிள் மட்டும் தான் இருந்ததுங்க. டூ வீலர் பார்த்து பார்த்து ஏங்கி இருக்கிறேங்க. ஆனா ஓட்ட முடியாதுங்க. ரோட்ல போறவைங்கள பார்க்கலாம். வாங்கி ஓட்ட முடியுமான்னு நினைப்பேங்க. ஆனா ஓட்டிடலாம்னு நம்பிக்கை இருந்துச்சுங்க. ஆனா அந்த சைக்கிள் ரெடி பண்றதுக்கு கூட அன்னைக்கு பணம் கிடையாதுங்க. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான் போச்சுங்க லைஃபு. படிப்படியா உழைப்பு போட்டு முதல்ல எங்க மாமா ஒருத்தர் இருந்தாருங்க. அவரு குமரபாளையத்துல இருந்தாருங்க. சொந்த அக்கா வீட்டுக்காரர் தான். பெரியம்மாவோட பொண்ணு வீட்டுக்காரருங்க. அவருக்கு என் மேல ரொம்ப பாசம் அதிகங்க. அவரு தான் எனக்கு முதல்ல ஒரு கேலிஃபர் பைக் வாங்கி குடுத்தாருங்க. செகண்ட்ஸா வாங்கி குடுத்தாரு. அந்த பைக்ல போகக்குள்ள சொர்க்கத்துல போற மாரி இருந்ததுங்க லைஃபு. உங்கள சில பேர் அவமானப்படுத்தியிருப்பாங்கல்ல. நெறைய படுத்தியிருக்காங்க. அத நீங்க எப்படி இப்ப பாக்குறீங்க? அவங்க அவமானப்படுத்துனதுனால தான் நம்ம இந்த அளவுக்கு முன்னுக்கு வந்திருக்கிறேன்னு பார்க்குறேங்க. அவங்க அவமானப்படுத்துனது நான் தப்பாவே எடுத்துக்கலைங்க.
ஒவ்வொரு சூழ்நிலையும் எத்தனையோ அவமானப்பட்டிருக்கிறேங்க. ஒரு ஒரு ரூ. 100 காசுக்கு, ஒரு ரூ. 1000 காசுக்கெல்லாம் போய் கேட்டு இல்லைன்னு சொல்லி திரும்ப வந்திருக்கிறேங்க. ஆனா மனசுக்குள்ளேயும் சரி ஏதோ அவங்க நம்ம மேல வச்சிருக்க நம்பிக்கை அவ்வளோதானே வந்திருக்கிறேங்க. ஆனா பணங்கிறது ரொம்ப ரேர் தாங்க. பணம் இல்லைன்னா மனுஷன யாரும் மதிக்கிறது இல்லைங்க. முழுக்க முழுக்க உழைப்பு போட்டா தாங்க வெற்றி அடைய முடியுங்க. நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறப்போ, உங்க ஒய்ஃப்க்கு, உங்க குடும்பத்துக்கு ஒண்ணும் செய்ய முடியலையேன்ட்டு நீங்க ஏங்கியிருக்கீங்களா? நெறைய ஏங்கியிருக்கிறேங்க. சாதாரணமா சொல்லப்போனாங்க, நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்குள்ள வீட்ல சிலிண்டரே கிடையாதுங்க. சிலிண்டர் அடுப்பு கிடையாதுங்க. முழுக்க முழுக்க விறகடுப்பு தாங்க. அ ஒரு 2000 கடைசியிலயே பொண்ணு பொறந்துட்டாளுங்க. 2002 கடைசியில பையன் பொறந்துட்டான். 2 குழந்தைகள வச்சுட்டு எங்க வீட்டுக்காரி வேலைக்கும் போ அப்டிங்க. எங்க அம்மா பார்த்துக்குவாங்க குழந்தைங்கள. 2 பேருமே வேலைக்கு போவாங்க. நான் தறியாட்டு போவேன், அவங்க காட்டு வேலைக்கு போவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் என்னடா அவங்களும் தறிப்பட்ற வேலைக்கு வந்தாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து அந்த நூல் செட் ஆகலைங்க. அலர்ஜி மாரி கொஞ்சம் ஆஸ்துமா பிரச்சனை வந்ததுங்க. தோட்டத்து வேலைக்குலாம் போவாங்க. தோட்டத்து வேலைக்கு நானும் நானும் வேலைக்கு போவேன், அவங்களும் வேலைக்கு போவாங்க. 2 பேர்த்த வருமானத்த வச்சு தான் குடும்பத்தையே மெயின்டெயின் பண்ணேங்க. அப்போ வந்து எங்களுக்கு சிலிண்டர் அடுப்பு வாங்கி குடுத்தது வந்து எங்க வீட்டுக்காரியோட மாமூடு தாங்க. தேவகின்னு ஒரு அக்காங்க. அவங்க தான் வந்து எங்களுக்கு சிலிண்டர் அடுப்புலாம் குடுத்து சப்போர்ட் பண்ணாங்க. அந்த அடுப்பு கூட வாங்க முடியலன்னு ஏங்கி இருக்கிறேங்க. ரொம்ப மனசு வலிச்சிருக்குது. அந்த நேரத்தில அவங்க நல்லா கை குடுத்து சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே உழைப்பு போட்டுங்க, ஓரளவுக்கு வந்திருக்கிறேங்க. அந்த காட்டு வேலை, தறி ஓட்டுறது, ஜேசிபில மேனேஜர், இந்த சரிங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்க எப்படி பார்க்குறீங்க? எப்படி பார்க்குறீங்க? பழனி படிக்கட்டு மாதிரி ஒவ்வொரு படிக்கட்டு தாண்டி போய் தான் முருகர வந்து பார்க்க முடியும். ஆமாங்க. அது உங்க இதுல நீங்க அத எப்படி பார்க்குறீங்க? அதுதாங்க வருமானம் பத்தலைங்க. ஆக்சுவலா 2 குழந்தைய வச்சுட்டுங்க, சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைங்க. 2 குழந்தைய வச்சுட்டு இந்த தறிய ஓட்டி இதில வர வருமானத்த வச்சு குடும்பத்த ரன் பண்ணவே முடியலைங்க. அடுத்தது எதாவது பண்ணலான்னு யோசிச்சதுக்குள்ள தான் லாரிக்கு கூட போய் பார்த்தேங்க. அப்ப எனக்கு டிரைவிங்லாம் தெரியாதுங்க. அப்ப இடையில வந்து சில டைம்ல வந்து நூல் கிடைக்காதுங்க. நூல் கிடைக்கிறப்போ வேலை இருக்காது. சரி சும்மா தான் இருப்போம். சும்மா இருந்தா குடும்பத்த ஒண்ணும் பண்ண முடியாது. அப்போ வந்து லாரி கில்லரா போயிருக்கிறேங்க. டெல்லி வரைக்கும்லாம் போயிருக்கிறேங்க கில்லரா. அப்படியே அந்த ஸ்டேரிங் பார்த்து பார்த்து ஏங்கிட்டே போவேங்க. டிரைவர் குடுப்பாங்களா குடுப்பாங்களான்னு. ஆனா யாரும் வண்டி குடுக்கவே இல்லைங்க. போனா ஒரு 5 நாள் 1 மாசம் ஆயிருங்க வீட்டுக்கு வர்றதுக்கு. இப்படி லாரிக்கு போயிட்டுருக்கக்குள்ள எனக்கு வந்து லாரி ஃபீல்டு கொஞ்சம் பிடிக்கலைங்க. அதாவது 2 குழந்தை குடும்பத்த வச்சுட்டுங்க, வுட்டுட்டு போய் இருக்க முடியலைங்க. அ அ ரொம்ப சிரமமா இருந்ததுங்க. அதனால லாரி வேண்டான்ட்டு லாரிக்கு போலான்னு ட்ரை பண்ணுவேன். மறுபடியும் மனசு விட்டு மறுபடியும் தறி ஓட்டுறதுக்கு வந்துருவேன். இப்படி தறி ஓட்டிட்டு இருக்கக்குள்ள ஃபீல்டு மாறுனதுதாங்க ஜேசிபி. அதுக்கு வந்து எங்க பெரியம்மா பையன் தான் முழுக்க காரணங்க. அவரு தான் என்னைய இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து வச்சிருக்காருங்க. இப்போ நீங்க வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டேஜா கிராஸ் பண்ணி நீங்க வந்துட்டீங்க. ஆமாங்க. தொழில்னா என்னன்னு இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 100% தெரியுங்க. முதல்ல பார்த்த தொழிலுக்கும், சரிங்க, இப்ப நீங்க பார்க்குற தொழிலுக்கும், நீங்க சரிங்க. என்ன கைவிடாம நீங்க என்னத்த போட்டு பார்த்துருக்கீங்கய்யா? அதாவதுங்க, ஃபர்ஸ்ட்டு நாங்க பார்த்த தொழில் வந்து தறிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜேசிபிங்க. அது நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனா, இன்னைக்கு வந்து அன்னைக்கு வந்து 2 ஜேசிபி வச்சுங்க, 2 ஆப்பரேட்டர் வச்சு, நான் மெயின்டெயின் பண்ணி, வண்டி ஓட்டி வருமானம் பார்த்துட்டு இருந்தேங்க. ஆனா, நாளடைவுல வந்து அதுல ரொம்ப சிரமமா போச்சுங்க. வண்டி காம்படிஷன் ஜாஸ்தி ஆயிருச்சு. வண்டி ஓட்டுனா வந்து பணம் வர்றதில்லைங்க. டீசல் கையிலருந்து போட்டு ஓட்டுனாலும், ஒரு 50 மணி நேரம் வேலைக்குன்னு கூப்பிட்டாங்கன்னா போய் ஓட்டுனோம்னா, வேலை தான் வண்டி தான் ஓடுதே ஒழிய, பார்ட்டிட்டருந்து பணம் வர மாட்டேங்குதுங்க. வண்டியில ஒரு செலவு வச்சா வேலை செய்றதுக்கு காசு இருக்கிறதில்ல. 30 நாள் ஆனா டியூ வந்துருங்க. டியூ கட்டலைன்னா நம்மளுக்கு நேம் டேமேஜ் ஆயிரும் அப்படின்னு எப்படியோ ஒண்ணு அலைஞ்சு திரிஞ்சு கரெக்ட்டா கட்டிருவேங்க. அதுக்கப்புறம் அந்த ஜேசி ஃபீல்டுக்கு அதிலிருந்து இப்ப தக்காளி ஃபீல்டுக்கு வந்ததுக்கப்புறங்க, முழுக்க முழுக்க உழைப்பு தாங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் நான் தூங்குறது ஒரு 5 மணி நேரம் தூங்குவேங்க. நீங்க தொழில எப்படி பார்க்குறீங்க? தொழில வந்து நான் உயிர் மூச்சா பார்க்குறேங்க. தொழில் தாங்க நம்மளுக்கு சோறு போடுற தெய்வமே. தொழில் இல்லைன்னா நாம இல்லைங்க. முழுக்க, 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 முழுக்க தொழில் தாங்க. என்னோட நம்பிக்கை நட்சத்திரமே தொழில் தாங்க. நம்பிக்கைய வந்து 100% சொன்ன வார்த்தைய காப்பாத்தணுங்க. இத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணோம்னா தொழில் சிறப்பா நடக்குங்க. ஆனா உழைப்புக்கு வந்து சோம்பேறிப்படக்கூடாதுங்க. முழுக்க, முழுக்க தூக்கம் கெடணுங்க. ஹார்ட் ஒர்க் போடணும். ராத்திரி பகலா வண்டி ஓட்டணும். எங்க ஃபீல்ட்லாம் ரொம்ப டஃப்பான ஃபீல்டுங்க. ரொம்ப, ரொம்ப ஹார்ட் ஒர்க் குடுக்கணுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க ஃபீல்டு வந்துங்க, இங்கேருந்து ஒரு 300 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் தான் நாங்க டொமேட்டோ பிசினஸ் ரெடி பண்ண முடியும். வீட்லருந்து எடுத்தோம்னா ஒரு 5 மணி நேரம் ஆயிருங்க, தோட்டம் போய் சேர்றதுக்கு. காலைல 8 மணிக்கு எடுத்தா மதியானம் 12, 1 மணி ஆயிருங்க தோட்டம் போறதுக்கு.
அங்கே போய் தோட்டத்துக்காரங்க தக்காளி பொறிச்சு கொட்டி வச்சுருப்பாங்க, பொறிச்சிட்டு இருப்பாங்க. நாங்கள் அங்கே போய் 3 லேபர் வச்சு கூட்டிகிட்டு போயிங்க எல்லாமே போய் வண்டி நிப்பாட்டிட்டு பாக்ஸ் இறக்கி போட்டு தக்காளி வந்து ஒரு சீராக இருக்காதுங்க, பெருசு சிறுசெல்லாம் இருக்கும். அது தனித்தனியாக ஃபில்டர் அடிக்கணுங்க, டேமேஜ் இருக்கும். அதெல்லாம் பிரித்து பெரிய பழம் தனியாக சின்ன பழம் தனியாக ஃபில்டர் பண்ணிங்க டேமேஜெல்லாம் கழிச்சிட்டு அங்கேயும் ஈவினிங் ஒரு 6 மணி 7 மணி ஆயிருங்க. டெய்லி 100 பாக்ஸ் ஏற்றிட்டு வருவேன் வண்டியில். 100 பாக்ஸ் ஏற்றிட்டு அங்கேயும் ஒரு 7 மணிக்கு தார்பாயெல்லாம் போட்டுக்கலாம்னா நைட்டு வீடு வரதுக்கு 12 மணி 1 மணி ஆகுங்க. 12 மணிக்கு 1 மணிக்கு வந்து நான் சத்தி வர வழியிலேயே சத்தி அத்தனையெல்லாம் கொஞ்சம் தக்காளி வந்து ஒரு 30-40 டெலிவரி பண்ணிடுவேங்க. வண்டியில் ஒரு 60 பாக்ஸ் ரிட்டர்ன் வந்து வீட்டில் பாக்ஸாக நிப்பாட்டிடுவேங்க. அந்தியூரில் உதயம் ஸ்டோர்னு ஒரு கடை இருக்குதுங்க. நான் நைட்டு 12 மணிக்கு வந்தாலும் சரி 1 மணிக்கு வந்தாலும் சரி அத்தானி தாண்டி வரக்குள்ளேயே எங்கள் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணுவேங்க. எங்கள் வீட்டுக்காரியும் எங்கள் பொண்ணு அது எத்தனை மணியாக இருந்தாலும் கடைக்கிட்ட வந்து நிற்பாங்க. அங்கே வந்து 3 பேர் சேர்ந்து நான் பாக்ஸ் எடுத்து கொடுப்பேன், அவங்க வாங்கி எடுக்குவாங்க. 1 மணிக்கு அந்த கடையில எல்லாம் பாக்ஸ் இறக்கி வச்சுட்டுங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து லைலாண்டு தோசை சின்ன வண்டிங்க 5 அடி 6 அடி போட்டு வரும் வண்டி ஹைட்டு. அது ஹைடெக் பாடிங்கிறதுனால பாக்ஸ் நிற்காதுங்க. வீட்டுக்கு வந்து 1 மணி 2 மணிக்கு எங்கள் பொண்ணு வண்டி மேலே ஏறி பாக்ஸ் எடுத்து கொடுப்பாங்க. நான் கீழே வாங்கி மட்டமாக அடிக்கிட்டுங்க அதுக்கு என்ன வந்தாலும் காலையில் சாப்பிட்டு மதியானம் சாப்பாடு டிஃபனில் போட்டு கொடுத்துருவாங்க. நைட் சாப்பாடு வீடு வந்தால் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வண்டி நிப்பாட்டிட்டு நாங்கள்லாம் போய் படுத்துக்குவோம். அதுக்கப்புறம் பையன் 3 மணிக்கு எந்திரிச்சிருவானுங்க. 3 மணிக்கு எந்திரிச்சு அவன் ஃப்ரெஷ் ஆகி ஒரு 3:30 மணிக்கு வண்டி எடுத்துருவான். 3:30 மணிக்கு வண்டி எடுத்தானா அந்தியூர்ல இருந்துங்க ஈரோடு வரைக்கும் கடையாக டெலிவரி பார்க்கணுங்க. ஒவ்வொரு கடைக்கு 1 பெட்டி 2 பெட்டி 4 பெட்டி அப்படி வந்து ஒரு 60 பெட்டி 70 பெட்டி பையன் டெலிவரி வைப்பானுங்க. லாஸ்ட் கடைக்கு வந்து சேரக்குள்ள ஒரு 7 மணி 7 ஓ கிளாக் ஆயிருங்க. எங்கள் ஃபீல்டே வந்து ஒரு 6 to 7 மணிக்குள்ளே பொருள் கடைக்கு கொடுத்தாகணும். அப்போ தான் கஸ்டமர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போய் அன்றாட சமையலுக்கு. அதனால 7 மணிக்குள்ளே எல்லா பாக்ஸும் பையன் டெலிவரி பண்ணிடுவானுங்க. 7 மணிக்கு பண்ணிட்டு ரிட்டர்ன் வண்டி எடுத்துட்டு லாஸ்ட் கடையிலேருந்து ஒவ்வொரு கடையாக பாக்ஸ் எடுத்துட்டு வச்ச தக்காளிக்கு பணம் வாங்கிட்டு அவன் வீடு வந்து சேர்றதுக்கு ஒரு 11 மணி 12 மணி ஆயிருங்க. 12 மணிக்கு வந்தாலும் சாப்பிட்டு ஒரு 5 மணி வரைக்கும் ரெஸ்ட் எடுப்பானுங்க. 5 மணிக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு லோக்கல் கடையில் காலையில் பணம் வசூலாகாதுங்க. 5 மணிக்கு போனாலும் ஒரு 7 மணி வரைக்கும் அவனுக்கு கடையில் லைன் பார்த்துட்டு வசூல் பார்க்குற வேலை இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவன் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்பானுங்க. நான் திரும்ப காலைல எந்திரிச்சு 7 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு சாப்பிட்டு 8 மணிக்கு கிளம்பிடுவேங்க. கிளம்புனா மறுபடியும் அதே மலை, அதே ரோடு, அதே பண்ணாரியம்மன் கோயில், அதே தோட்டம். தோட்டம் வந்து மாறி மாறி வருங்க. இன்னைக்கு ஒரு தோட்டத்துக்கு போனோம்னா அந்த தோட்டத்தில் தக்காளி வரத்துக்கு திருப்பி ஒரு 4 நாள் ஆகும். அப்படியே ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு தோட்டமாக போவேங்க. நான் மேக்சிமம் எல்லாம் தாளவாடி சைடு நண்பர்கள் சொந்தக்காரங்களாம் இருக்காங்க. அவங்களே மேக்சிமம் தக்காளி போடுவாங்க. அவங்ககிட்ட தக்காளி இருக்க வரைக்கும் நான் டைரெக்டாக எடுத்துக்குவேங்க. அவங்ககிட்ட தக்காளி அப்போ அங்கே கமிஷன் ஏஜென்ட் இருக்காங்க. அவங்க மூலிமா ஃபோன் பண்ணால் இத்தனை பாக்ஸ் வேணும்னு சொன்னோம்னா அவங்க கொடுப்பாங்க. இங்கேருந்து போனதுக்கப்புறம் அவங்க ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுவாங்க. அந்த நம்பர் வாங்கி பேசி தோட்ட பாயிண்ட் எங்கே சொல்கிறாங்களோ அந்த இடத்துக்கு போய் பாக்ஸ் ஃபில் பண்ணி எடுத்து வருங்க. இதுதான் நிரந்தரமாக இப்போ லைஃப் ஓடிட்டு இருக்குதுங்க. சரி சரி. ஒருத்தங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா அவங்க கண்டிப்பா ஃபேமிலியும் பார்த்தாகணும், ஆமாங்க. பிசினஸையும் பார்த்தாகணும். அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு பிஸ்னஸுங்க. பிஸ்னஸ் நல்லா டெவலப் பண்ணால் தான் ஃபேமிலியை ரன் பண்ண முடியுங்க. பிஸ்னஸில் வந்து நம்ம என்னைக்கும் சலிச்சிக்க கூடாதுங்க. உழைப்புன்னு உழைப்பை போட்டே இருந்தோம்னா தான் குடும்பத்தை வந்து நம்ம வந்து நல்லா நம்ம நினைக்கிற மாதிரி குழந்தை குட்டியை நல்லா படிக்க வைக்க முடியுங்க. அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்க முடியும். வீட்டில் இருக்கிறவங்க என்ன எதிர்பார்க்கலாம் அவங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கி கொடுத்து சப்போர்ட் பண்ண முடியுங்க. உழைப்பை போடணும், குடும்பத்தையே டெவலப் பண்ணணுங்க. ரெண்டையுமே உழைப்பை போட்டு தான் குடும்பத்தை டெவலப் பண்ண முடியுங்க. உழைப்புல சோம்பேறிப்பட்டோம்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. சரிங்க. இப்போ நீங்க வந்துட்டு நிறைய மேடு பள்ளத்தை கடந்து அவமானத்தை கடந்து ஒரு சில விஷயங்களை கடந்து தான் நீங்க இந்த பொசிஷன். இப்போ நீங்க கரண்டா நீங்க எப்படி இருக்கீங்க? இப்போ எப்படி சொல்றேன்னா கரண்டாக நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேங்க. எனக்கு இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிற பிஸ்னஸ் எனக்கு நல்லா சப்போர்ட்டாக இருக்குதுங்க. ஆல்ரெடி நான் இது வரைக்கும் பண்ண பிஸ்னஸ் எல்லாமே எனக்கு சப்போர்ட்டாக இருந்ததுங்க. நான் எதையுமே குறை சொல்ல விரும்பலைங்க. ஃபஸ்ட்டு தறியை நம்பி தான் லைஃபே ஸ்டார்ட் பண்ணேங்க. என்னோட 14 வயசுலேருந்து தறி ஓட்டுனுங்க. தறி ஓட்டுற வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 வயசுல ஸ்டார்ட் பண்ணீங்க. ஒரு 25 வருஷம் வரைக்கும் தறியிலேயே போச்சுங்க. ஒரு 10 வருஷம் அந்த ஃபீல்டு. அன்னைக்கு 300 ரூபா சம்பாதிச்சாலும் அது ஒரு நிம்மதி கிடைச்சது. இருந்தாலும் இன்னும் நிறைய சம்பாதிக்க தூண்டுதல் மனசு தூண்டிகிட்டே இருந்தது. அதை வச்சு அன்னைக்கு வருமானத்துக்கு அப்படி ஃபேமிலி ரன் பண்ணி ஓரளவுக்கு போயிட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறமா தறி விட்டு ஜேசிபி வந்தேங்க. ஜேசிபிலையும் இத்தனையோ இன்னல்கள் கஷ்டம். படுத்தா தூக்கம் வராதுங்க. காலையில் நம்ம வண்டிக்கு வேலை வந்தால் தான் ஃபோனில் கூப்பிடுவாங்க, நேரில் கூப்பிடுவாங்க.
கூப்பிட்டு போய் வண்டி ஓடினா தான் நம்மளுக்கு அந்த அன்னைக்கு வருமானம். அந்த அடுத்த நாள் வேலை இருக்குன்னா மனநிறைவோட படுத்தா தூக்கம் வருங்க. வேலை இல்ல அப்படின்னா படுத்தா தூக்கமே வராது. அப்படியெல்லாம் எத்தனையோ நாள் கஷ்டப்பட்டுருக்கிறேங்க. நெறையா இடத்துல கான்ட்ராக்ட்ல போய் பணம் வராத மாட்டி நொந்து முழிச்சிருக்கிறோம். இன்னைக்கு எத்தனையோ பணம் வராம நின்றுக்குதுங்க. இருந்தாலும் மனசு தளர செஞ்சேங்க. வெற்றி ஒண்ணுங்க. ரூ. 2000 அதாவது ரூ. 300 சம்பளத்துக்கு நீங்க வந்து போயிருக்கீங்க. ரூ. ஓகேங்க. 2000 தீபாவளி போனஸ் வேணுங்கிறதுக்காக நீங்க கஷ்டப்பட்டுருக்கீங்க. ஜேசிபிக்கு போலாமா? இல்ல இங்கேயே தறியிலேயே வேலை செய்யலாமா? அப்படின்ட்டு. இப்ப ரூ. 2000 காசு உங்களுக்கு எப்படி தெரியுது? எனக்கு ரூ. 2000 காசுல எனக்கு இன்னைக்கு வந்து ஒரு 2,00,000 தெரியுதுங்க. ரூ. 2000 அன்னைக்கு பெரிய பணங்க. ரூ. 2000 பார்க்கறனால பெரிய அதிசயத்தையே பார்த்த மாரிங்க. ஒரு வருஷ உழைப்புங்க. இப்போ உங்களுக்கு ரூ. 2000 காசு 2,00,000 மாரி தான் தெரியுது. எனக்கு இன்னைக்கு ரூ. 2000 காசு 20,00,000 தெரியுதுங்க. மதிப்பு நீங்க ம அப்படியே தான் வச்சிருக்கீங்க. மதிப்பு அப்படியே தான் வச்சிருக்கிறேங்க. ஆனா அந்த பணம் சம்பாதிக்கிறதுல இருக்கிற கஷ்டம் இருக்கு பார்த்தீங்களா? அது பெரிய கஷ்டங்க. ஆனா கஷ்டத்துக்கு வந்து சலிச்சுக்கவே கூடாதுங்க. ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட அதாவது தொழில வந்து தீவிரமா காதலிச்சுட்டே போயிட்டு இருக்கணுங்க. தொழில வந்து நம்மளுக்கு ரொம்ப விடாமுயற்சியா அது மேல ஒரு லவ் இருந்தா மட்டும் தாங்க, ஒரு தொழில முன்னாடி கொண்டு போயிட்டே இருக்க முடியும். சோம்பேறிப்படக்கூடாதுங்க, சலிச்சுக்க கூடாது. எத்தன வேலை வந்தாலும் சரி, பார்த்துக்கலாம் விடு, பண்ணிக்கலாம் விடு, தேத்திக்கலாம் அப்படின்ட்டு விடாமுயற்சியில போயிட்டே இருந்தோம்னா, கண்டிப்பா வெற்றி நிச்சயம் தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரிங்க. நானு ரூ. 2000 கஷ்டப்பட்டப்பவும் அது நான் 20,00,000 தான் பார்த்தேன். கண்டிப்பா. இப்போ நான் ரூ. 2000 எனக்கு ஈஸியா வந்தாலும் அது 20 பணத்த பத்தி நீங்க என்ன நெனச்சிட்டு இருக்கீங்க அப்போ? பணம் இல்லைன்னா வாழ்க்கையில மனுஷனுக்கு மதிப்பே இல்லைங்க. பணம் இல்லைன்னா எதையுமே சாதிக்க முடியாதுங்க. அதுக்காக பணமே பொருட்டுன்னு இப்ப நினைக்க முடியாதுங்க. ஆனா பணம் தான் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா இருக்குதுங்க. உழைப்ப போட்டுட்டே இருக்கணும். பணம் சம்பாரிச்சுட்டே இருக்கணும். நம்மளுக்கு தேவையான சேவிங்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். குழந்தைகள நான் டெவலப் பண்ணணுங்க. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி குடுக்கணும். அப்படிங்கிறது என்னோட ஆசைங்க. பணத்த ரொம்ப நானு ஒரு தேடலா பார்த்துட்டு இருக்கிறேங்க. ஆமாங்க. பணம் இல்லைன்னா ஒண்ணும் இல்லைங்க. பணம் வந்து நியாயமான முறையில வரணுங்க. உழைப்பு, உழைப்பு, உழைப்பு. உழைப்பு போட்டு அதுல வர்ற பணம் தான் நம்மளுக்கு ஒரு நிம்மதி தருதுங்க. சந்தோஷத்த குடுக்குது. வாழ்க்கையில அன்னைக்கு எத்தனையோ கஷ்டப்பட்டோம். இன்னைக்கு வந்து கஷ்டப்பட்டு நல்லா இருக்கிறோம். ஆனா இருந்தாலும், அன்னைக்கு எனக்கு அந்த வாரம் ரூ. 300 சம்பாரிச்சது தான் நான் பெருமையா நினைக்கிறேங்க. இன்னைக்கு ரூ. 2000 சம்பாரிச்சாலும், அந்த ரூ. 300 எப்படி கஷ்டப்பட்டு சம்பாரிச்சோமோ, அத விட அது பெருமையா நினைக்கிறேங்க நானு. எல்லாமே இழந்தோம். ஒரு காலத்துல எதுவுமே இல்லைங்க. 0 தான் இருந்தோம். கொஞ்சம் கொஞ்சமா உழைப்ப போட்டுங்க, வீட்டுக்கு தேவையானதெல்லாம் பண்ணியிருக்கிறேங்க. என் புள்ள வந்து இன்னைக்கு தோஸ்த் வண்டி சூப்பரா ஓட்டுவாளுங்க. ஏறக்குறைய டிகிரி முடிச்சுட்டுங்க. பையன் வந்து கோயம்புத்தூர்ல கற்பகம் காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தானுங்க. அப்போ வந்து எனக்கு நெறைய நாள் டிரைவர் கிடைக்காத நான் சிரமப்பட்டுருக்கேன். பாப்பா வந்து கார் ஓட்டி கத்துக்கிட்டு லைசென்ஸ் எடுத்து வச்சிருந்தாளுங்க. ஒரு காலகட்டத்தில ஒரு நாள் வந்து நான் லோடுக்கு போயிட்டு வந்துட்டுங்க, உடம்பு வந்து காய்ச்சலுங்க. படுத்துட்டேன், எந்திரிக்க முடியல. காலையில டிரைவரும் இல்லைங்க. இவன் என்ன பண்ணிட்டான்னா 3 மணிக்கு டிரைவருக்கு ஃபோன் பண்ணி பாத்துட்டுங்க, எங்க பொண்ணே வண்டி எடுத்துட்டு, எங்க வீட்டுக்காரி கூட கூட்டிட்டு, அந்தியூர்லேருந்து ஈரோடு வரைக்கும் கடை கடையா தக்காளி டெலிவரி குடுத்துட்டாளுங்க. தூங்கி முழிச்சு பார்த்தா, அம்மாளையும் காணோம், புள்ளையும் காணோம். எங்கடா அப்படின்னு ஃபோன் பண்ணா, வண்டிக்கு வந்துட்டுன்னு சொல்றாங்க. "என்ன சாமி நீயே எடுத்துட்டு போயிட்டியா?" "ஆமாப்பா எடுத்துட்டு வந்துட்டேன்" அப்படின்னேன். "சரி தைரியமா இறக்கிட்டு வாடா" அப்படின்னு சொன்னேங்க. அன்னைக்கு ஒரு நாள் கன்டினியூ பண்ணானுங்க. அடுத்த நாளும் கன்டினியூ பண்ணா, 1 வாரம் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஏரியாளுங்க. அதுலருந்து 8 மாசம் எங்க பொண்ணே வந்து டிரைவிங் கத்தாளுங்க. காலையில 4 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் வண்டி ஓட்டுவா. கடை கடைக்கு டெலிவரி குடுப்பா. டிரைவிங்ல ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுங்க. லைசென்ஸ் பேட்ச் போட்டா ஹெவி பண்ணா. வண்டி டிரைவிங்ல பயங்கர ஆர்வம் ஆயிடுச்சுங்க. நான் பஸ் ஓட்டணும், அத ஓட்டணும்னு ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தாளுங்க. அப்புறம் 10த்ல நல்ல மார்க் எடுத்ததுனால அவளுக்கு வந்து 10த் மார்க்ல போஸ்ட் ஆபீஸ்ல போஸ்ட் உமன் வேலை கிடைச்சதுங்க. இப்ப அதுக்கு போயிட்டு இருக்காளுங்க. 3 வருஷமா போயிட்டு இருக்கா. பரவாயில்லைங்க. அவ ஃபுல்லா பயங்கர சப்போர்ட்டு. வீட்டுக்காரம்மா அத விட சப்போர்ட்டுங்க. பையன் அதுக்கு மேல சப்போர்ட்டுங்க. நாங்க இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு நாங்க டெவலப் ஆவறதுக்கு காரணம் எங்க குடும்ப உழைப்பு தாங்க. வேற எதுவுமே கிடையாதுங்க. முழுக்க முழுக்க சம்பள ஆளே கிடையாதுங்க. எங்க ஃபேமிலில 4 பேர் வேலை செய்றோங்க. ம். 4 பேர் வேலை செய்றோங்க. இப்ப ஒரு ஆணுக்கு வெற்றிக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு பெண் இருப்பான்னு சொல்லுவாங்க. நீங்க அப்படியே உங்க ஃபேமிலியே உங்க பின்னாடி அப்படியே தூண் மாரி நின்னுட்டு 100% எனக்கு பின்னாடி என் ஒய்ஃபு, என் பொண்ணு, என் பையன். இவங்களோட முழு உழைப்பு சப்போர்ட்ல தான் நானே ஒரு தூணா நின்னுட்டு இருக்கிறேங்க. சூப்பர், சூப்பர். இப்ப வேணுங்கிற அளவுக்கு சம்பாதிச்சு முடிச்சுட்டீங்களா? வேணுங்கிற அளவுக்கு நான் சம்பாரிக்கலைங்க. இன்னும் நெறைய சம்பாரிக்கணுங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தான் சம்பாரிச்சுட்டு இருக்கிறேங்க. இன்னும் நெறைய சம்பாரிக்கணுங்க. இன்னும் நெறைய சாதிக்கணும். இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும்.
ரொம்ப சூப்பரா நிறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணீங்க. உழைப்புங்கிறது ஒரு மனுஷனுக்கு எவ்ளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறது நீங்க சொல்றப்போ எனக்கே வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பாங்க. நம்மளோட சிறகுகள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சரிங்க. உழைப்புங்கிறது எவ்ளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்க கொஞ்சம் சொல்லிருங்கய்யா. உழைப்புங்கிறது ஒரு மனுஷனுக்கு ஒரு தேவையான ஒண்ணுங்க. உழைப்ப போடணுங்க. மூளைக்கும் வேலை குடுக்கணும். வெறும் உடல் உழைப்பே போட்டோம்னா ஜெயிக்கிறது கஷ்டங்க. மூளைக்கும் வேலை குடுக்கணும். அதுக்கு தகுந்த மாரி உழைப்பையும் போடணும். அதுக்கு தகுந்த மாரி வருமானத்தையும் பெருக்கணும். 10 பேர்த்துட்ட நல்லா பழகணுங்க. விவசாயம் நல்லா இருந்தா தான் நம்ம எல்லாருமே நல்லா இருக்க முடியுங்க. விவசாயம் இல்லைன்னா நம்மளுக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க. 0 ஆயிருவோம். எத்தன வேணாலும் பிசினஸ் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாங்க. என்ன வேணாலும் பண்ணலாங்க. ஆனா விவசாயம் தான் முன்னுக்கு வந்து நிக்குங்க. விவசாயிகளுக்கு முழு ஆதரவு குடுக்கணுங்க. அப்பத்தான் எல்லாமே சிறப்பா இருக்குங்க. ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஒரு உழைப்பாளிய பார்த்து அவங்க கூட இன்டர்வியூ எடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா, பெருமையா இருக்கு. சந்தோஷங்க. நீங்க சொன்ன நெறைய விஷயங்கள் என் லைஃப்லயும் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறேன். சரிங்க. நெறைய விஷயங்கள் நீங்க பண்ணணும். சரிங்க. நீங்க ஒரு ஸ்டேஜ்க்கு வந்திருக்கீங்க. இன்னும் நெறைய ஸ்டேஜ்க்கு நீங்க போகணும்னு நான் நெனைக்கிறேன். சரிங்க. கூடிய சீக்கிரம் முடிஞ்சா நீங்க கட்டுற வீட்டுக்கும் நான் வந்து பார்ப்பேன்னு நான் நெனைக்கிறேன். கண்டிப்பா. உங்களுக்கு தான் முதல் அழைப்பு உங்களுக்கு தாங்க. சந்தோஷம், சந்தோஷம். நெறைய பண்ணுங்க. ஒரு சரிங்க. குடும்பங்கிறத நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறத நீங்க எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. ஆமாங்க. நம்ம சேனல் நேயர்களுக்கும் அதேதான் நானும் சொல்றேன். குடும்பத்தை என்னைக்கும் பக்கத்திலே வச்சுக்கோங்க. அவங்க உங்கள முன்னேத்தி கூட்டிட்டு போய்க்கிட்டே இருப்பாங்க. கண்டிப்பாங்க. ஏன்னா அதுதான் ஒருத்தங்களோட லைஃப்ல வெற்றிக்கும் தோல்விக்கும் அவங்க தானே காரணம். வெற்றிக்கு, தோல்விக்கு முழு காரணமே குடும்பம் தாங்க. குடும்ப சப்போர்ட் இல்லன்னா எந்த ஒரு தனி மனுஷனும் எதையுமே சாதிக்க முடியாதுங்க. உழைச்சு முன்னேற காசு தான் வந்து நிலைச்சு நிக்கும்னு கூட ஒரு ஆமாங்க. 100%ங்க. அதெல்லாம் சொல்லி ரொம்ப அழகா இந்த டாபிக்க நல்லா எடுத்துட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு கூட அவர் வந்துட்டு ரூ. 2000 அப்ப பார்த்தப்போ 20 லட்சமா தான் தெரியுது. இன்னைக்கு நான் ரூ. 2000 நான் ஒரு நாள்ல சம்பாதிச்சாலே எனக்கு 20 லட்சமா தான் தெரியுதுன்னு சொல்லி ஆமாங்க. காசோட மதிப்பை எங்கேயுமே அவர் வந்து தளர விட்டதே கிடையாது. கண்டிப்பா, கண்டிப்பாங்க. கரெக்ட் தானே? 100% கரெக்ட்டுங்க. ஏன்னா நீங்க அப்பவும் ரூ. 2000 நீங்க அப்படிதான் பார்த்திருக்கீங்க. அப்படித்தான் பார்த்தேங்க. இன்னைக்கும் வந்துட்டு இன்னைக்கு நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிப்பீங்க? நான் கேட்கவே மறந்துட்டேன். ஏங்க இன்னைக்கு எனக்கு மனசுக்கு நிறைவான வருமானம் வருதுங்க. இன்னைக்கு குறைஞ்சபட்சம் டெய்லி ஒரு ரூ. 2000 ரூ. 3000 சம்பாதிப்பேங்க. ஆனா அதுவும் உங்களுக்கு 20 லட்சமா தான் தெரியும். ஆமாங்க. எனக்கு பணம் உழைப்பு போட்டு, போட்டு பணம் சம்பாதிக்கணும்னு ஒரு தீராத ஒரு ஆசை இருக்குதுங்க. எங்கேயுமே பணத்தோட மதிப்பை இன்னைக்கு கூட நான் ஈஸியா தூக்கி குடுத்துட மாட்டேன். கண்டிப்பா. எனக்கு என் கையில இருக்கணும் அப்படின்ட்டு இன்டைரக்டா வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஆமாங்க. எங்கேயுமே பாத்தீங்கன்னா தற்பெருமைய வந்துட்டு காட்டவே இல்ல. இருக்குங்க. ஆசை அப்படின்னே சொல்லி எங்க எடுத்தாலும் சரி அந்த இடத்த வந்து விட்டு கொடுக்கறதே இல்ல. இன்னும் நான் கீழே தான் இருக்கேன். நான் அச்சீவ் பண்ற பாதைகள் நிறைய இருக்குன்னு சொல்லாம சொல்லிட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க எங்க கூட சேர்ந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நானும் நினைக்கிறேன். சந்தோஷங்க. அடுத்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா உங்களை நான் வந்து கண்டிப்பா மீட் பண்றேன். இன்னைக்கு ஒரு நல்ல அருமையான பிசினஸ் மேன் இன்னைக்கு நம்ம வந்து சந்திச்சிருக்கோம். உழைப்புங்கிறது ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ங்கிறது நம்மளுக்கெல்லாம் வந்து புரிய வச்சிருக்காரு. இவரெல்லாம் பார்க்கப்போ ரியலி கூஸ் பம்ஸா வந்து இருக்கு. உழைங்க, உழைச்சி வர காசு தான் என்னைக்குமே வந்து கையில நினைச்சு நிற்கும். நிறைய விஷயம் பேசின அவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோட நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் பர்சனோட நல்ல இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். உங்க அன்பு தோழி வேதா. பாய்.